சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 5 பல் பூண்டு, 4 வரமிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அடுத்து பொட்டுக்கடலை, இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா தண்ணியாக கலந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கிட்டால் இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி. இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த கோதுமை தோசையெல்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த கோதுமை தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு. இட்லி தோசை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு சட்னி அரைக்கணும், அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பொட்டுக்கடலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இருந்துட்டாலே போதும், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. வெறும் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்லாமா, இல்லை இது கூட சைடிஷ் வச்சுக்கலாம், சாம்பார் இந்த மாதிரிலாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பார் இந்த மாதிரி புளிக்குழம்பு காரக்குழம்புலாம் வைப்பீங்க இல்லையா, அது கூட இந்த சட்னி நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் இதை வெறும் சட்னி மட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கோதுமை தோசைக்கு என்ன சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் கோதுமை தோசை செஞ்சு இந்த சட்னி ஒரு டைமாவது நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக கலக்கலைன்னா கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்ற மாதிரி துவையல் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கூட நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியான நேரத்தில் ரொம்ப ருசியான ஒரு டேஸ்ட்டில் நம்ம ஒரு சட்னி சாப்பிட்ட ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அடிக்கடியுமே செய்ய தோணும். நம்ம தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த வரமிளகாயெல்லாம் போடாமல் பச்சை மிளகாய் மட்டும் போட்டு புதினா மல்லித்தலை இந்த மாதிரி வெள்ளையாக சட்னி செஞ்சு சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுவோம். இந்த மாதிரி கலரில் ஒரு வரமிளகாய் போட்டு நீங்கள் சட்னி பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் சட்னி செஞ்சு பாருங்கள்.